தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. உறக்கம் மன்னர் வருவது கூட தெரியாமல் பகலிலே உறக்கமா உனக்கு? தொலைத்து விடுவேன். மறுமுறை நீ இதே போல் தூங்கினாய், மீசையை மூக்கு வழியாக விட்டு மூளையை குதறி விடுவேன், ஜாக்கிரதை. ஆனா ஆட்டம் கோதா போட்டி பந்தேன்னு வந்துட்டா சும்மா சொல்லி அடிப்பேன், கில்லி கில்லி மாதிரி. முடிவு பண்ணி இறங்கிட்டேன், ஃபீல் பண்ண மாட்டேன், பேக் அடிக்க மாட்டேன். ஒன்ஸ் பிக்கப் ஆன ஆனதான் போய்கினே இருப்பேன். ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. அல்லக்கை முண்டமே, ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? இனிமேல் உனக்கு வெட்டி சம்பளம் கொடுக்க முடியாது. என்னை வேலையை விட்டு தூக்கி விடாதீர்கள் மன்னா. அப்படி என்றால் உனக்கு ஒரு பரிகாரம். என் கேள்விக்கு விடை சொல்லு. கேளுங்கள் மன்னா. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பயில் கட்டையால் அடிப்பான், அவன் யார்? என்ன பார்த்து தமிழ்நாட்டில் இந்த கேள்வியை கேட்கிற மொத ஆள் நீதாண்டா. உனக்கு தனியா கவனிச்சு. பானப்பத்திர ஓனாண்டி, என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் கண் விழிகள் இரண்டும் பிதுங்கி வெளியே தொங்க போகிறது. யாரங்கே அந்த மூக்குப்பிடியை அள்ளி அவன் முகத்தில் போடு. இது அநியாயம், அக்கிரமம். எனக்கு இது நியாயம். நன்றாக தூவுங்கள். எதுக்கிட்ட அந்த ஆளுக்கெல்லாம் நாங்க திட்டு வாங்கணும்? நாங்க போறோம். என்னடா லுக்கு? போடா வந்து வாச்சிருக்கானுங்க பாரு. சிங்கத்தின் கொகைக்குள்ளே வந்து அவனுடைய பிடரியை பிடித்து தொங்கவா பார்க்கிறாய்? உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை உறவழைக்கணும்னு இந்த பாஷாவுக்கு தெரியும். எனக்கு வேலை கொடுக்காத, உண்மையை சொல்லு. தெரியல, போய் பிள்ளைகளை படிக்க வைங்க. கப்பித்தனமா பேசிக்கிட்டு இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி சொல்லு. யாரங்கே யாரங்கே வந்து விட்டோம். எங்கேடா தொலைந்தீர்கள் லகுட பாண்டிகளா? இவனை ஒரு வாரம் சிறையில் அடைத்து கூட்டி போடும் கொள்ளை உணவாக கொடுங்கள். ஒருவேளை மட்டும் உணவு உண்ணும் நேரம் தவிர மற்ற நேரம் முழுவதும் இந்த துதியை இவன் தொடர்ந்து சரியாக பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இழுத்துச் செல்லுங்கள்.